வணக்கம் எல்லாருக்கும். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஐகேர் டிஎன்யூ பிஜி கிளாஸஸ் போடுங்க, அதே மாதிரி ஏஓக்கு ஏதாச்சும் கிளாஸஸ் போடுங்க அப்படின்ட்டு. அதனால தான் ரெண்டையுமே கம்பைன் பண்ணி நீங்கள் டிஎன்பிசி ஏஓனாலும் எல்லா கோர்சஸும் படிக்கணும். அதே மாதிரி ஐகேர் டிஎன்யூ பிஜி நீங்கள் என்னன்னா ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட் படிச்சிருந்தாலுமே பட் ஜென்ரல் அக்ரியில் நீங்கள் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி தான் வரும். அதனால தான் இந்த டிஎன்பிசி ஏஓக்கும் ஐகேர் டிஎன்யூ பிஜிக்கும் ரெகுலராக கிளாஸஸ் போடலாம் அப்படின்னு இருக்கும். இது டிஎன்பிசி ஏஓ ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரன்ஸும் பார்க்கலாம், ஐகேர் அண்ட் டிஎன்யூ பிஜி ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரன்ஸும் பார்க்கலாம். ரெண்டு பேருக்கும் ஒரே தான் சிங்கிள் ஸ்லாட் சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் போட்டிருக்கோம். ஓகேவா? நீங்கள் ரெண்டு பேர் யாருனாலும் இதை பார்த்துக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கும் அனுப்பி விடுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜென்ரல் அக்ரி. ஓகேவா? ஜென்ரல் அக்ரினா என்னன்னா அக்ரிகல்ச்சர் டேட்டாஸ் வரும். அதே மாதிரி ஜென்ரலா எல்லா கான்செப்ட்ஸையும் கோரிலேட் பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் ஜென்ரல் அக்ரி. ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர். ஓகேவா? அக்ரிகல்ச்சர் வேர்ட் டிரைவ்டு ஃப்ரம் த லத்தீன் வேர்ட். ஓகேவா? நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் நான் இன் பிட்வீன்ல சொல்லுவேன், ஸ்லைட்ஸ்ல இல்லாதது. உங்களுக்கு நீங்க எல்லாம் ஃபுல்லா எனக்கு கிளாஸஸ் வேணும் அப்படின்னா நீங்க டிஎன்பிசி ஏஓ ஆஸ்பிரன்ஸ் பெய்டு பேட்சஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பெய்ட் பேட்சஸ் உங்களுக்கு 149 rupees இருக்கும். ஓகேவா? பெய்டு கோர்ஸ் வீடியோ கோர்ஸ் உங்களுக்கு டிஎன்பிசி ஏஓ கிளியர் பண்ண ஆஸ்பிரன்ஸ் நடத்துவாங்க. நீங்க அதை ரெக்கார்டட் கிளாஸஸ் தான் நீங்க அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மெட்டீரியல்ஸ் வேணாலும் நீங்க தனியா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுக்கு பர்ச்சேஸ் பண்ற லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். மெட்டீரியல்ஸ் 75 rupees வரும். ஓகேவா? நீங்க ரெண்டையும் பர்ச்சேஸ் பண்ற லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். நீங்க அதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ அக்ரிகல்ச்சர் லத்தீன் வேர்ட்ல இருந்து டிரைவ் ஆயிருக்கு. பிரான்ச் ஏஜர் அப்படின்னா சாயில் கல்டிவேஷன் அப்படிங்கிறது மீனிங். ஓகேவா? பிரான்ச்சஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் என்னென்ன இருக்கு? நமக்கு தெரியும், அக்ரானமி இருக்கு, சாயில் சயின்ஸ் இருக்கு, என்டமாலஜி இருக்கு, பேத்தாலஜி இருக்கு, பிளான்ட் சயின்சஸ் இருக்கு, ஃபிஷரிஸ் இருக்கு, அனிமல் ஹஸ்பண்டரி இருக்கு. இதெல்லாம் பிரான்ச்சஸ் ஆஃப் அனிமல் அக்ரிகல்ச்சர். ஓகேவா? இது நான் எக்ஸாம் ஓரியன்ட் பாயிண்ட்ஸ் தான் நிறைய இருக்கும் இதுல. ஓகேவா? உங்களுக்கு ஃபுல் கிளாஸஸ் வேணும்னா நீங்க தனியா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? கல்டிவேஷன் ஆஃப் கிராப் இன் ஃபீல்ட் ஃபார் ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன். ஓகே, அக்ரிகல்ச்சர்னாலே டெஃபினிஷன் இதுதான். ஒரு கிராப்பை ஃபீல்ட்ல கல்டிவேட் பண்றோம். எதுக்கு? ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷனுக்காண்டி அது இது பண்றோம் அப்படிங்கிறது தான் அக்ரிகல்ச்சர் டெஃபினிஷன். இதுதான் கீ பாயிண்ட்ஸ். இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 7500 BC-ல வீட் கல்டிவேஷன் பண்ணாங்க. ஓகேவா? ரொம்ப முக்கியம், வீட் கல்டிவேஷன் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் கல்டிவேட்டர் கிராப் வீட் தான். ஓகேவா? அதே மாதிரி 7700 BC-ல கோட் ரேரிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே மாதிரி 8700 BC-ல ஷீப் ரேரிங் இது பண்ணாங்க. ஓகேவா? இது டிஎன்பிசி ஏஓல 2018ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகேவா? அதுக்கடுத்து 1875 இயர்ஸ் ரொம்ப முக்கியம். 1875 இந்தியன் மீட்டராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம். இந்தியன் மீட்டராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் புனேல ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே மாதிரி 1946ல சென்ட்ரல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா? அதே மாதிரி 1982ல நபார்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. 1998ல கேசிசி கிசான் கிரெடிட் கார்டு கான்ஸ்ட் பண்ணாங்க. அதே மாதிரி 2000ல நேஷனல் அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணாங்க. இவ்வளவுதான் வித்தியாசம். இதுல ரொம்ப முக்கியமானது 1985ல உங்களுக்கு கிரைடா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா? 1985ல கிரைடா ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி எல்லாம் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் மெட்டீரியல்ஸ்ல இருக்கும், நீங்க பர்ச்சேஸ் பண்ண. ஓகே, இப்போ ரொம்ப முக்கியம் கிராப்பும் பிளான்ட்டும் என்ன வித்தியாசம். கிராப்னா என்ன, பிளான்ட்னா என்ன? ஓகேவா? கிராப் எனி பிளான்ட் தட் கல்டிவேட்டட் ஃபார் மேஜர் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ். ரொம்ப முக்கியம். ஃபுட் கிரெயின்ஸுக்காண்டி கல்டிவேட் பண்ணக்கூடியது பேர் அது கிராப் அப்படிங்கிறத சொல்றாங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ரைஸ், வீட்டு, மெய்ஸ். இது மேஜர் ஃபுட் கிரெயின்ஸ்க்காண்டி கல்டிவேட் பண்ற கிராப்ஸ். இது கிராப்னு மென்ஷன் பண்றாங்க. பிளான்ட் அப்படின்னா என்னன்னா இந்த மேஜர் ஃபுட் கிரெயின்ஸ்க்கு சப்ளிமெண்ட் கொடுக்குற மாதிரி ப்ரொடியூஸ் பண்றதுதான் பிளான்ட்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் வெஜிடபிள்ஸ். ஓகேவா? ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிள் வெஜிடபிள்ஸ். எனி பிளான்ட் தட் கல்டிவேட்டட் டு சப்ளிமெண்டட் நீட்ஸ் அபார்ட் ஃப்ரம் த மேஜர் ஃபங்க்ஷன். அபார்ட் ஃப்ரம் த மேஜர் ஃபங்க்ஷன் உங்களுக்கு சப்ளிமெண்ட் பண்றதுக்கு இது ஆகுறது பிளான்ட்ஸ். ஓகேவா? கிராப் வேற, பிளான்ட் வேற. ஓகே, டைப்ஸ் ஆஃப் கிராப்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சீரியல்ஸ்ல ரைஸ், வீட்டு, மெய்ஸ், பார்லி வரும். அதே மாதிரி பல்சஸ்ல ரெட் கிராம், பிளாக் கிராம், கிரீன் கிராம், சிக்பி, கௌபி வரும். அதே மாதிரி மில்லட்ஸ் நமக்கு தெரியும். 23 மில்லட்ஸ் இருக்கும் மொத்தம். ஓகேவா? 23 மில்லட்ஸ் இருக்கும். இந்த 23 மில்லட்ஸ் இருக்கனாலதான் 2023 இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருப்பாங்க. கமர்ஷியல் கிராப் நமக்கு தெரியும், காட்டன் அண்ட் சுகர் கேன். ஓகேவா? சுகர் கேன் சுகர் கிராப்ஸ்லயும் வரும், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சுகர் கேன் சுகர் கிராப்ஸ்லயும் வரும். காட்டன் அப்படிங்கிறது எது கமர்ஷியல்னு சொல்றாங்க அப்படின்னா காட்டன்ல இருந்து வர ஃபைபர் வச்சு நம்ம கிளாத்திங்ஸ் இதெல்லாம் கமர்ஷியலா மேட் பண்றதுனால அது கமர்ஷியல் கிராப். அதே மாதிரி சுகர் கேன்ல இருந்து எடுக்கிற சுகர்னால
அதுவும் கமர்ஷியல் கிராப்ல வருது. ஸோ ஆயில் சீட்ஸ் நமக்கு தெரியும், கிரவுண்ட் நட், சோயாபீன், செசாம், கேஸ்டர். ஓகேவா. ஸோ இதுல கிரவுண்ட் நட் ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஓகேவா. ஸோ பிகாஸ் வந்து அது பல்சஸ்லயும் வரும், ஆயில் சீட்ஸ்லயும் வரும். ஓகே. பிளான்டேஷன் கிராப்ஸ் வந்து என்னன்னா டீ, காஃபி, ரப்பர், கோகனட், பனானா. ஸோ எதுக்கு இதெல்லாம் பிளான்டேஷன் கிராப்ஸ் சொல்றாங்கிறது ரொம்ப முக்கியம். எதுக்கு பிளான்டேஷன் கிராப்ஸ் சொல்றாங்கன்னா ஹையஸ்ட் ஏரியால வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க, ரொம்ப முக்கியம். ஹையஸ்ட் ஏரியால வந்து அதிகபட்சமான லேண்ட் ஏரியாவில வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ 10 ஹெக்டர்ஸ் 11 ஹெக்டர்ஸ் அந்த மாதிரி பெரிய ஏரியால கல்டிவேட் பண்றதுனால இது வந்து பிளான்டேஷன் கிராப்ஸ் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், டீ, காஃபி, கோகனட்லாம் பெரிய ஏரியால தான் கல்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ ஓகேவா. ஸோ அதே மாதிரி வெஜிடபிள்ஸ், லீஃப் வெஜிடபிள், ஃபைபர் கிராப்ஸ் வந்து இருக்கு. ஸோ அக்ரிகல்ச்சர் டேட்டா இது வந்து ரொம்ப முக்கியமா இப்போ வந்து அப்டேட்டட் டேட்டா. ஓகேவா. ஸோ டோட்டல் ஜியாகிரபிக்கல் ஏரியா இந்தியாவில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 328 மில்லியன் ஹெக்டர். ஸோ ஓகேவா. அதுல 328 மில்லியன் ஹெக்டர்ஸ்ல கிராப் அண்டர் கல்டிவேஷன். ஓகே. கிராப் வந்து கல்டிவேட் பண்ற லேண்ட் எவ்வளோன்னா 131 மில்லியன் ஹெக்டர். ஓகேவா. 131 மில்லியன் ஹெக்டர். இது வந்து கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால பிரசன்ட் கிராப் இன்டென்சிட்டி, இப்போ இருக்க கிராப்பிங் இன்டென்சிட்டி இந்தியாவில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 141.6%. அதே மாதிரி பிரசன்ட் கிராப்பிங் இன்டென்சிட்டி தமிழ்நாடுல எவ்வளவு பாத்தீங்கன்னா 113%. ஓகே. அக்ரிகல்ச்சர் ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 17%. ஸோ சின்ஸ் அக்ரிகல்ச்சர் வந்து பிரைமரி செக்டர், ஸோ அதுல இருந்து வர ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் 17%. ஓகேவா. சரி. ஸோ ஆவரேஜ் ஆனுவல் ரெயின்ஃபால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1194 mm அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சில இடத்துல வந்து 1200ங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எக்ஸாம்ல உங்களுக்கு 1200ங்கிறது ஆப்ஷன்ல இருந்தாலுமே நீங்க 1200 செலக்ட் பண்ணலாம், அதுவும் கரெக்ட் தான். ஸோ பட் வந்து அக்யூரேட் பார்த்தீங்கன்னா 1194. ஸோ 1200 ஆப்ஷன்ல கொடுத்துருந்தா நீங்க அதையும் செலக்ட் பண்ணலாம். ஆவரேஜ் ஆனுவல் ரெயின்ஃபால் தமிழ்நாடுல பார்த்தீங்கன்னா 940 mm. ஓகேவா. 940 mm. ஓகேவா. ஸோ டோட்டல் கிராப் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா. ஸோ டோட்டல் சீரியல் ப்ரொடக்ஷன் இந்த வருஷத்துக்கான டேட்டா இன்னும் வரல. ஸோ வந்து அப்டேட் பண்ணிடுவோம் நான் உங்களுக்கு நம்ம சேனல்லேயும். ஓகேவா. ஸோ இது வந்து போன வருஷத்தோட டேட்டா. டோட்டல் சீரியல்ஸ் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 3043.59 lakhs tons. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வேர்டிங்லாம் படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா படிக்கணும். பிகாஸ் போன வருஷம் டிஎன்பிசி ஏவோலயே வந்து 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, எவ்வளவு அப்படி ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஐ மீன் காட்டன் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா. ஸோ காட்டன் வந்து 325 lakhs ஹெக்டர். அதே மாதிரி மெய்ஸ் வந்து 356 lakh ஹெக்டர்ஸ். அதே மாதிரி வீட் வந்து 1129 lakhs ஹெக்டர். அதே மாதிரி ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் வந்து 352. ஸோ இதெல்லாம் வந்து டேட்டாஸ். ஓகேவா. ஸோ அதே மாதிரி ஃபேக்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு வந்து 0.5ல கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ சொர்க்கம் அப்படிங்கறத வந்து மிராக்கல் கிராப் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. ஓகேவா. சொர்க்கம் வந்து மிராக்கல் கிராப் அப்படிங்கிறது சொல்றாங்க. எதுக்குன்னா அதோட நியூட்ரியன் வேல்யூ. ஓகேவா. அதோட நியூட்ரியன்ட் வேல்யூ இருக்கனால வந்து சொர்க்கத்தை வந்து மிராக்கல் கிராப்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி பொட்டேட்டோ வந்து ஃப்ரெண்ட் கிராப் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு அப்படின்னா பொட்டேட்டோ எப்பயுமே ஈல்டு வந்து ஸ்டாண்டர்டா இருக்கும். ஓகேவா. ஸ்டாண்டர்டா இருக்கும். ஸோ இன்கேஸ் எந்த எல்லாமே நம்ம எல்லா மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸும் கரெக்டா பண்ணிட்டோம் அப்படின்னா ஈல்டு வந்து ஸ்டாண்டர்டா இருக்கும். ஸோ அதனால வந்து பொட்டேட்டோ வந்து ஃப்ரெண்ட் கிராப் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. ஸோ கிரவுண்ட் நட்டை வந்து அன்பிரடிக்டபிள் கிராப்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா ஸோ கிரவுண்ட் நட்ல நமக்கு தெரியும் பெட்ஸ்லாம் வந்து கீழே தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதோட க்ரோத்தை ப்ரெடிக்ட் பண்ணா பிளான்ட்டே அப்ரூவ் பண்ணி இது பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால வந்து அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அதோட ஈல்டை. ஸோ அதனால வந்து இது வந்து அன்பிரடிக்டபிள் கிராப் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சோயாபீன் வந்து பல்ஸ் கம் ஆயில் சீட் கிராப். அதே மாதிரி தான் கிரவுண்ட் நட்டும் வந்து பல்ஸ் கம் ஆயில் சீட் கிராப். ஓகேவா. ஸோ அதே மாதிரி செசாம் ஆயில் வந்து இன்செக்ட் ரெப்பலண்டா வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. இது வந்து 2021ல கேட்ட ஏஓ கொஸ்டின். ஓகேவா. செசாம் ஆயில வந்து இன்செக்ட் ரெப்பலண்டா வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ லீடிங் ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஸோ கண்டிப்பா வந்து ஐகார்லயும் கேட்க சான்சஸ் இருக்கு, இது ஏஓலையும் கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ வீட் வந்து உத்தரப்பிரதேஷ், பேடி வந்து நிறைய பேர் வெஸ்ட் பெங்கால்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ ரீசெண்ட் வந்த டேட்டா படி தெலுங்கானா தான். ஓகேவா. வெஸ்ட் பெங்கால் கிடையாது. ஓகேவா. அதே மாதிரி ஃபுட் கிரெயின்ஸ் வந்து உத்தரப்பிரதேஷ், பல்சஸ் வந்து மத்திய பிரதேஷ், ஆயில் சீட்ஸ் வந்து ராஜஸ்தான், சுகர் கேன் வந்து உத்தரப்பிரதேஷ். ரொம்ப முக்கியம் சுகர் கேன் உத்தரப்பிரதேஷ். அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின், ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் சுகர் கேன் எங்க, சுகர் கேன் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி, சுகர் இண்டஸ்ட்ரீஸ் எங்க இருக்குன்னா அதுவும் உத்தரப்பிரதேஷ் தான். ஓகேவா. ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் சுகர் கேன் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியும் வந்து உத்தரப்பிரதேஷ்ல தான் இருக்கு. ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் வந்து உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. அதே மாதிரி ஃப்ரூட் கிராப்ஸ் ஆந்திர பிரதேஷ், ஸ்பைசஸ் மத்திய பிரதேஷ், பிளான்டேஷன்ஸ் வந்து கர்நாடகா. ஸோ இதெல்லாம் வந்து லீடிங் ப்ரொடியூசர்ஸ். ஓகேவா. அதே மாதிரி ஹையஸ்ட் பாப்புலேஷன்ஸ் நமக்கு தெரியணும். ஓகேவா. பவுல்ட்ரி அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் தான் அதிகமா இருக்கு. ஓகேவா. ஸோ இதுக்காண்டியே வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து கொண்டு வந்திருக்காரு. ஸோ பவுல்ட்ரி வந்து தமிழ்நாடு, லைஃப் ஸ்டாக்ஸ் வந்து உத்தரப்பிரதேஷ், அதே மாதிரி ஃபிஷ் வந்து பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ். ஓகேவா.
ஃபிஷ் வந்து ஆந்திர பிரதேஷ் போன வருஷம் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா 162 மில்லியன் டென்ஸ். ஓகேவா, 162 மில்லியன் டென்ஸ் ஃபிஷஸ் வந்து ஆந்திர பிரதேஷ் போன இயர்ல வந்து பண்ணாங்க. போன இயரோட நபார்டு கொஸ்டின் யாராச்சும் எழுதியிருந்தீங்கன்னா, நபார்டு எழுதியிருந்தீங்கன்னா, ஸோ நபார்டில் கேட்ட கொஸ்டின். ஓகேவா, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம். ஓகே, கோட் அப்படின்னா ராஜஸ்தான்ல வந்து பண்றாங்க, ஷீப் வந்து தெலுங்கானால இது பண்றாங்க. ஸோ ரொம்ப முக்கியம் ஹையஸ்ட் பாப்புலேஷன்ஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் ஃபெர்டிலைசர் கன்சம்ஷன் பஞ்சாப் இருக்காங்க. ஓகேவா, 212 kg per hectare வந்து கன்சியூம் பண்றாங்க. ஹையஸ்ட் ஃபெர்டிலைசர் கன்சம்ஷன் ரொம்ப முக்கியம். ஹையஸ்ட் ஃபெர்டிலைசர் யார் இது பண்றாங்கன்னா இது பண்றாங்க. அதே மாதிரி மேக்ஸிமம் ஏரியா அண்டர் ட்ரிப் இரிகேஷன். ஓகே, ட்ரிப் இரிகேஷன் யாரு அப்படின்னா மகாராஷ்டிரா. ஸோ காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அந்த எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ ஹையஸ்ட் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ட்ரிப் இரிகேஷன் மகாராஷ்டிரால இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ ஸ்டேட் ஆஃப் ஹையஸ்ட் ஜாகிரபிக்கல் ஏரியா வந்து ராஜஸ்தான். ஓகேவா, ராஜஸ்தான்ல தான் ஹையஸ்ட் ஜாகிரபிக்கல் ஏரியா வந்து இருக்கு. ஓகேவா, ஸோ ரொம்ப முக்கியம். லோயஸ்ட் இரிகேட்டட் ஏரியா தமிழ்நாட்டில் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீலகிரி. லோயஸ்ட் இரிகேட்டட் ஏரியா தமிழ்நாட்டில் எதுன்னு பாத்தீங்கன்னா நீலகிரி. ஸோ இது வந்து 2018 கேட்ட ஏஓ கொஸ்டின். ஓகே, 2018 கேட்ட ஏஓ கொஸ்டின். ஓகே, 2018 கேட்ட ஏஓ கொஸ்டின், இதை மறந்துடாதீங்க. ஓகே, ரொம்ப முக்கியம். இது ஃபர்ஸ்ட் நேஷனல் ரிசர்ச் சென்டர் ஃபார் கிரவுண்ட் நட். ஓகேவா, ஃபர்ஸ்ட் நேஷனல் ரிசர்ச் சென்டர் வந்து எந்த கிராப்புக்கு இது பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரவுண்ட் நட்டுக்கு தான் இது பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரிசர்ச் ஸ்டேஷன் அக்ரி ரிசர்ச் ஸ்டேஷனே கிரவுண்ட் நட்டுக்கு தான். ஓகே, எந்த இயர்ல அப்படின்னு கேட்டாங்கன்னா 1977. ஓகேவா, 1977. ஓகேவா, 1977ல இது பண்ணாங்க. ஸோ ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஃபார்மர்ஸ் எந்த ஃபார்மர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ஜினல் ஃபார்மர்ஸ் தான் இருக்காங்க. ஓகேவா, ஸோ இது வந்து 58% ஆஃப் ஃபார்மர்ஸ் வந்து மார்ஜினல் ஃபார்மர்ஸ் தான் இருக்கு. ஓகேவா, ஸோ இந்த மார்ஜினல் ஃபார்மர்ஸுக்குன்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க, இன்சூரன்ஸ் ஸ்கீம். அது என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ ஆவரேஜ் பெர் கேபிட்டா இன்கம் ஆஃப் அவைலபிலிட்டி லேண்ட் ஒவ்வொரு பர்சனுக்கு வந்து 1.08 ஹெக்டார் லேண்ட்ஸ் வந்து இந்தியாவில் வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு இது தெரியும், ரெவல்யூஷன்ஸ். ஒயிட் ரெவல்யூஷன்ஸ் வந்து மில்க் ப்ரொடக்ஷன், அதே மாதிரி ப்ளூ ரெவல்யூஷன் வந்து ஃபிஷ் ப்ரொடக்ஷன், பிரவுன் ரெவல்யூஷன் வந்து ஃபுட் ப்ராசஸிங், கிரே ரெவல்யூஷன் வந்து ஃபெர்டிலைசர், எல்லோ ரெவல்யூஷன் வந்து ஆயில் சீட்ஸ், ரெட் ரெவல்யூஷன் வந்து டொமேட்டோ, கோல்டன் ரெவல்யூஷன் வந்து ஃப்ரூட்டு, ரவுண்ட் ரெவல்யூஷன் வந்து பொட்டேட்டோ, அதே மாதிரி பிளாக் ரெவல்யூஷன் வந்து பயோஃபியூல், பிரபானி ரெவல்யூஷன் இது ரொம்ப முக்கியம் ஓக்ரா ப்ரொடக்ஷன், அதே மாதிரி ரெயின்போ ரெவல்யூஷன் ஆல் செக்டர்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஸோ இது வந்து ரெவல்யூஷன்ஸ் ஏதாவது ப்ரொவைஸ் பண்ணி. ஸோ இந்தியாவோட பொசிஷன் இப்போ ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா மேங்கோல இந்தியா தான் ஃபர்ஸ்ட், பனானா ப்ரொடக்ஷன்ல இந்தியா தான் ஃபர்ஸ்ட், டோட்டல் இரிகேட்டட் ஏரியால இந்தியா தான் ஃபர்ஸ்ட், சுகர் கேன் ப்ரொடக்ஷன்ல இந்தியா தான் ஃபர்ஸ்ட், மில்க் ப்ரொடக்ஷன், பல்சஸ், கோகோனட்டு, கேஷ்யூ, லைஃப் ஸ்டாக்கு, இது மாதிரி எல்லாத்துலயும் இந்தந்த பொசிஷன்ல எல்லாம் வந்து இந்தியா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்க. இது கூட சேர்த்து டர்மரிக் ப்ரொடக்ஷன்லயும் இந்தியா ஃபர்ஸ்ட். ஓகேவா, ஸோ இது ரீசெண்டா அந்த டேட்டா. ஓகே, டர்மரிக் ப்ரொடக்ஷன்லயும் இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. ஸோ செகண்ட் பொசிஷன்ல எதுல இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வீட்டு, ஆயில் சீட்ஸ், வெஜிடபிள்ஸ், ரைஸ், ஃப்ரூட், சில்க். ஓகேவா, ஸோ அதே மாதிரி வந்து தேர்ட் பொசிஷன்ல காட்டன்லயும் டொபாக்கோலையும் தேர்ட் பொசிஷன்ல இருக்காங்க. அதே மாதிரி ஃபோர்த் பொசிஷன்ல ரப்பர்ல இருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து ஸோ இம்பார்ட்டன்ட் இயர்ஸ் வந்து கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து அக்ரி ரிலேட்டட் இயர்ஸ் மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் ரைஸ் வந்து 2004. ஓகேவா, இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் ரைஸ் வந்து 2004. இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் வாட்டர் வந்து 2007. ஓகேவா, இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் வாட்டர் வந்து 2007. பொட்டேட்டோ என்னது இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் 2008. ஓகேவா, அதே மாதிரி பயோடைவர்சிட்டி 2010. ஓகேவா, 2010. 2026 என்னது அப்படின்னு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ 2026 வந்து இப்போ யூஎன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2023 இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் த்ரூ 5 இயர் டெவலப்மெண்ட் பிளான் நீங்க டிஎன்பிசி ஏஓ சிலபஸ்ல பாத்தீங்கன்னாலும் இருக்கும். ஸோ நீங்க ஐகேர் பிஜில வந்து ஜென்ரல் அக்ரி சிலபஸ்லயும் இருக்கும். ஓகேவா, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத படிச்சாலே போதும். ஓகேவா, ஸோ இந்த டார்கன் பண்ணியிருக்கிறத படிச்சாலே போதும். ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் இது வந்து இன்க்ரீஸ் ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. டார்கெட் வந்து 62 மில்லியன் டன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான் வந்து இதுல. ஸோ ஓகேவா, கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் வந்து இதுல வந்து இது பண்ணாங்க. ஓகேவா, ஸோ அதே மாதிரி செகண்ட் 5 இயர் பிளான்ல இன்க்ரீஸ் நம்பர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டிஸ் வந்து நிறைய கொண்டு வந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து 70 மில்லியன் ஹெக்டர்ஸ் வந்து நெட் இரிகேட்டட் ஏரியா வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா, ஸோ அதே மாதிரி வந்து தேர்ட் 5 இயர் பிளான்ல செல்ஃப் சஃபிஷியன்ட் இன் அக்ரிகல்ச்சர் ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் செல்ஃப் சஃபிஷியன்ட் வந்து அச்சீவ் பண்ணாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அதே மாதிரி நேஷனல் சீட் கார்பரேஷன், அக்ரிகல்ச்சர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் வந்து தேர்ட் 5 இயர் பிளான்ல தான் கொண்டு வந்தாங்க.
4th 5-year பிளான்ல அக்ரி ரிசர்ச் அண்ட் எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராம் வந்து கொண்டு வந்தாங்க. 5th 5-year பிளான்ல கேவிகே எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ரொம்ப முக்கியம், கேவிகே வந்து 5th 5-year பிளான்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஓகேவா. அதே மாதிரி 6th 5-year பிளான்ல நபார்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ நபார்ட்ல போன ஒருத்தம் கேட்ட கொஸ்டின். ஓகேவா. 6th 5-year பிளான்ல நபார்டு கொண்டு வந்தாங்க. ஓகேவா. அதே மாதிரி 7th 5-year பிளான்ல ப்ராப்ளம் ஆஃப் ரூரல் பாவர்ட்டி அட்ரஸ் பண்ணாங்க. ஓகேவா. ஸோ 8th 5-year பிளான்ல பல்சஸ்லயும் ஆயில் சீட்லயும் வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட்டி அட்டைன் பண்ணியாச்சு. ஸோ வந்து 3rd 5-year பிளான்ல தான் ஃபுட் கிரெயின்ல அச்சீவ் பண்ணாங்க. அதே மாதிரி 8th 5-year பிளான்ல பல்சஸ்லயும் ஆயில் சீட்ஸ்லயும் இது பண்ணாங்க. ஸோ 9th 5-year பிளான்ல நிறைய பண்ணியிருப்பாங்க. ஸோ 4.7% growth வந்து அக்ரிகல்ச்சர்ல அச்சீவ் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ கிசான் கிரெடிட் கார்டை வந்து 9th 5-year பிளான்ல தான் கொண்டு வந்தாங்க. ஓகேவா. ஸோ அதே மாதிரி நேஷனல் அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் ஸ்கீமும் 19th ஸ்கீம்ல தான் கொண்டு வந்தாங்க. ரொம்ப முக்கியம், 10th 5-year பிளான்ல தான் கிரெடிட் ஃப்ளோ, அதாவது ஃபார்மர்ஸ்க்கு வந்து லோன்ஸ் கொடுக்கறது வந்து 10th 5-year பிளான்ல தான் கொண்டு வந்தாங்க. ஓகேவா. ஸோ அதே மாதிரி 11th 5-year பிளான்ல டபுள்டிங் ரேட், ஓகேவா, டபுள் த ரேட் ஆஃப் growth ரேட் வந்து டபுள் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி வந்து டீக்ரேடட் லேண்டை வந்து இது பண்ணணும், ரீக்ளைம் பண்ணணும் அப்படிங்கிறதும் 10th 5-year பிளான்ல தான் கொண்டு வந்தாங்க. ஸோ நேஷனல் அக்ரிகல்ச்சர் பாலிசிஸ் வந்து 2000ல வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த நேஷனல் அக்ரிகல்ச்சர் பாலிசியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ இன்டகிரேட்டட் ஃபார்மிங். ஓகேவா. ஸோ இவ்வளவுதான் கான்செப்ட், இன்டகிரேட்டட் ஃபார்மிங். ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் ரிசோர்சஸ், இருக்கிற ரிசோர்சஸ் வந்து எஃபிஷியன்டா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு எதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயோடெக்னாலஜியை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளவுதான் கான்செப்ட். பயோடெக்னாலஜி நேஷனல் அக்ரிகல்ச்சர் பாலிசியில யூஸ் பண்ணது என்னது அப்படின்னு கேட்டாங்கன்னா பயோடெக்னாலஜி. ஸோ இந்த பயோடெக்னாலஜி மூலயமா என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு பிளான்ட் எவால்வ் பண்ணணும், அது வந்து லெஸ் வாட்டர் கன்சியூம் பண்ணணும், அதே மாதிரி ட்ரவுட் ரெசிஸ்டண்டா இருக்கணும், அதே மாதிரி மோர் நியூட்ரியண்டா இருக்கணும், பெஸ்ட் ரெசிஸ்டண்டா இருக்கணும், ஹையர் ஈல்டும் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பயோடெக்னாலஜியை வச்சு நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி கிராப்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்தது நேஷனல் அக்ரிகல்ச்சர் பாலிசி. ஸோ அதே மாதிரி இன்டகிரேட்டட் ஃபார்மிங்கை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் வந்து கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி வந்து மினிமம் சப்போர்ட் பிரைஸ் வீட்டுக்கும் ரைஸுக்கும் வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து இந்த நேஷனல் அக்ரிகல்ச்சர் பாலிசி 2000ல தான் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் அக்ரி கிளாஸஸ். ஸோ எதுவும் டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அடுத்தடுத்த கிளாஸஸ்ல பார்க்கலாம்.